ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஒரு சிலருக்கு அதிகமான தலைமுடி உதிர்தல், உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அடிக்கடி எனக்கு சோர்வு ஏற்படுது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா? அப்போது உடனே உங்களுடைய தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே, நான் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேனே, இருந்தாலும் எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் தைராய்டு லெவலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா, இல்லை அதற்கான இயற்கை மருந்துகள் என்ன அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த தைராய்டு இஷ்யூஸ்னால் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த இஷ்யூஸ் குழந்தையின்மை பிரச்சனைக்காக நிறைய தீர்வுகள் நிறைய பேர் தேடி தேடி பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு அடிப்படையான ஒரு காரணம், நம்ம கவனிக்க தவறவிட்ட ஒரு காரணம்னே சொல்லலாம். அதுதான் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு பிரச்சனை, ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு கிளாண்டில் ஒரு ஸ்வெல்லிங், வீக்கம் ஏற்படுது. தைராய்டு நொடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரச்சனைங்க. இந்த தைராய்டு நொடியூல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்குங்க. ஒரு 40-45 வயதை கடந்த பெண்களுக்கு அதிகமாக இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு நார்மலாக இருக்கிறது. பாடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும், இன்னொரு நாள் நார்மலாக ஹெல்த்தியாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கான்றதை கவனமாக செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதற்கேற்ற மூலிகை மருந்துகள் நிறைய இருக்குது, அதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய பேர் வீடுகளில் இந்த ஒரு மூலிகை இருக்குங்க, இதை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இதை நீங்கள் டீ மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தைராய்டு ஹார்மோன் லெவல் உங்களுக்கு நார்மலாகும். தைராய்டு வீக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். மந்தார இலை பார்த்துருப்பீங்க, இது இருவாட்சி, திருவாட்சி அப்படின்ற பேர்லேயும் சொல்லுவாங்க. இந்த மந்தார இலையை டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். மந்தார இலையை டீ மாதிரி ரெகுலராக நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையோ இல்லை எந்த வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு சரியாகுது. இதை தாண்டி நிறைய பேருக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது இல்லைங்களா, அது சரியாகிறதுக்கும் உங்களுக்கு மந்தாரை பயன்படுதுங்க. முக்கியமாக நமக்கு நிமோனியான்னு சொல்லணும், நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளி வெளியேறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மந்தாரை மலர்கள் பார்த்தோம்னா நல்ல ஒரு திக் ரெட் கலர்லேயோ இல்லை டார்க் பிங்க் கலர்லேயோ இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன செய்யும், இந்த மலர்களும் இந்த இலைகளும் நம்ம எடுத்து நல்லா தண்ணீரில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இதை கஷாயமாக டெய்லி ஒரு 100 ml, இதனோட கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்துக்கோங்க மறக்காமல். இந்த கஷாயம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி சாறு இதில் கலந்து டெய்லி ஒரு 100 ml. பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் இதை குடிக்கலாம். அதிகமான மசில் கிராம்ஸ் இருக்கிறது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கும் இந்த மந்தாரை தேநீர், மந்தாரை கஷாயம் உங்களுக்கு பயன்படுது. இதுவே மந்தாரை மாத்திரையாகவும் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் கிடைக்குதுங்க. இந்த மந்தாரையோட வாய்விடங்கம் சேர்த்துருப்பாங்க, ஏலக்காய், ஓமம் சேர்த்துருப்பாங்க, இந்த வெண்மிளகு, இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து மந்தாரை மாத்திரையாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இருக்குது, இது எல்லாத்துக்குமே நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு கிளாண்டில் நமக்கு ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு ஜென்டலாக நம்ம மசாஜ் பயன்படுத்தலாம். மசாஜ்னால் தொண்டை பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ரெகுலராக ஒரு 5-10 நிமிடங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் உங்களுக்கு குறையும். தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங், தைராய்டு நொடியூல்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த மசாஜ் டெக்னிக்கை பயன்படுத்தலாங்க. இதற்கு என்ன தைலம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறுந்தொட்டி வேர் தைலம்.
இது சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா வாத நாராயண தைலம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 தைலங்களில் ஏதாவது ஒரு தைலம் வாங்கிக்கோங்க. நம்ம தொண்டை பகுதியில் லேசாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் செய்யும்பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் உங்களுக்கு குறையணுன்னா இதை பயன்படுத்தலாம். இந்த மசாஜ் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இதை தாண்டி உணவு முறையில் அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றேன், இந்த மாதிரியெல்லாம் டயட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை தவிர்த்துக்கோங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஹார்மோன், இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறையணும் அப்படின்னா இந்த மாதிரியான மருந்து முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்தாரை குடிநீர் அவ்வளோ நல்லது. ஸோ தைராய்டுனால நான் எவ்வளோ வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரெகுலராக காலையில் எழுந்துச்சுன்னு ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த மந்தாரை கஷாயம் பயன்படுது. அதே மாதிரி உணவில் அதிகமாக இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஸோ வாழைப்பூ ரொம்ப முக்கியம். ஸோ அத்தி பிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். கோவக்காய், கொத்தவரங்காய், துவர்ப்பு சுவையுள்ள காய்கறிகள். அதே மாதிரி நம்மளுடைய கீரை வகைகளில் முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். முருங்கை கீரை முக்கியம், பசலைக்கீரை முக்கியம், பொன்னாங்கண்ணி ரொம்ப முக்கியம். இந்த கீரைகள் எல்லாமே தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த தைராய்டுனால் அதிகமான உடல் பருமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலும் தினந்தோறும் காலையில் வாழைப்பூ கஷாயமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ வாழைப்பூ கஷாயம்னா ஒரு 2-3 கைப்பிடி அளவு வாழைப்பூ அதில் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் நார்மலாக வர ஆரம்பிக்கும். தொண்டை பகுதியில் வீக்கம் இருந்துச்சுனாலும் அது குறையறதுக்கு உங்களுக்கு இந்த கஷாயம், வாழைப்பூ சோம்பு கஷாயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் மலச்சிக்கல்ங்க. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதனாலேயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.